சப்போர்ட் இன்வெஸ்டிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 9th சயின்ஸ்ல செகண்ட் டேர்ம்ல அமிலங்கள் மற்றும் காரங்கள் குறித்த கொஸ்டின் ஆன்சர் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நம் உடலின் வளர்ச்சிதை மாற்றமானது நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் மூலம் நடைபெறுகிறது. நம் உடலின் வளர்ச்சிதை மாற்றமானது நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மூலம் நடைபெறுகிறது. செகண்ட் கொஸ்டின். அமிலங்களின் சுவை என்பது புளிப்பு. அமிலங்களின் சுவை என்பது புளிப்பு. அசிடஸ் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? அசிட்டஸ் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. பொறுத்துக. ஆப்பிள். இதை ஈஸியா ஷார்ட்கட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஆப்பிள் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாலில் வாங்கினாதான் டேஸ்ட்டாக குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆப்பிள் அப்படின்னாவே மாலிக் அமிலம். அதே மாதிரி எலுமிச்சை அப்படிங்கிறது சின்ன சின்னதாக இருந்தால் தான் பார்க்க ரொம்பவே அழகாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எலுமிச்சை பழம் அப்படின்னாவே சின்ன சின்னதாக, அப்போ சிட்ரிக் அமிலம். அடுத்து திராட்சை. திராட்சை அப்படிங்கிறது குழந்தைங்க எப்பவுமே சாப்பிட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஜூஸ் மாதிரி போட்டு அதை டானிக் மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்பிள் அப்படின்னா மாலுக்கு போனால் வாங்கலாம். எலுமிச்சைனா சின்ன சின்னதாக இருக்கணும். திராட்சை டானிக் மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அடுத்து தக்காளி. தக்காளி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே அது விலையுடைய மதிப்பு ஏற்ற இறக்கமாக எப்போவுமே இருக்குது. அப்போ ஆத்தாடி அப்படிங்கிற மாதிரி அந்த நெடிலாக எடுத்துக்கோங்க. அப்போ ஆக்சாலிக் அமிலம். தக்காளினாவே ஆத்தாடி, ஆக்சாலிக் அமிலம். அடுத்து வினிகர் அப்படின்னாவே நமக்கு நல்லாவே தெரியும். இது அசிட்டிக் அமிலம். அடுத்து 5வது கொஸ்டின். அமிலங்கள் மற்றும் காரங்கள் பற்றிய கொள்கையை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா ஸ்வாண்டே ஹர்ஹீனியஸ். அமிலங்கள் மற்றும் காரங்கள் பற்றிய கொள்கையை முன்மொழிந்தவர் ஸ்வாண்டே ஹர்ஹீனியஸ். அடுத்து 6வது கொஸ்டின். அமிலங்கள் நீரில் கரைந்து ஹைட்ரஜன் அயனிகளை தரவல்லது. அமிலங்கள் எப்பவுமே நீர்ல கரைஞ்சி நமக்கு ஹைட்ரஜனை தான் கொடுக்குது. காரங்கள் நீர்ல கரைஞ்சி ஹைட்ராக்சைடு, காரனாவே நமக்கு சைடு எஃபெக்ட் வரும். ஏன்னா அல்சர் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிலங்கள் ஹைட்ல இருந்து நீர் அப்படி அமிலங்கள் நீர்ல கரைஞ்சி அயனிகளை அயனிகளை கொடுக்குது. இதுவே காரங்கள் எப்பவுமே நமக்கு என்னது ஒரு சைடு எஃபெக்டை கொடுக்கும். அப்போ ஹைட்ராக்சைடு காரனாவே நமக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிலமும் காரமும் வினை புரிந்து எந்த விளைபொருளை தருகிறது? அமிலம் காரம் ரெண்டும் சேர்ந்ததுனாவே நமக்கு உப்பு அப்படிங்கிற பொருளை தான் கொடுக்குது. அமிலமும் காரமும் சேர்ந்தது அப்படின்னா நமக்கு உப்பை கொடுக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 9வது கொஸ்டின். அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை. அனைத்து அமிலங்களுமே ஒன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை. அடுத்து 10வது கொஸ்டின். பாறைகள் மற்றும் கனிம பொருள்களில் இருந்து பெறப்படும் அமிலம் கனிம அமிலம். பாறை அப்படின்னாவே அது கனிமம் தான், ஓகேங்களா? பாறை மற்றும் கனிம பொருட்கள்ல இருந்து பெறப்படுறது நமக்கு கனிம அமிலம் தான். இதுவே தாவரம், விலங்குகள், இது கறி. தாவரமும் சரி சமைச்சு சாப்பிட்றோம், அப்புறமேட்டு விலங்குகளையும் சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அது கறி. எப்போவுமே ஒன்று காரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிம அமிலத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அடுத்து தாவரம், விலங்குனாவே நமக்கு கறி. இதுவே பாறை, கனிம பொருட்கள்னாவே நமக்கு கனிமம். அடுத்து 12வது கொஸ்டின். ஒரு மூலக்கூறு அமிலத்தில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கையை குறிப்பதாகும். ஒரு மூலக்கூறு அமிலத்தில் இருக்கக்கூடிய இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அந்த அணுக்களின் எண்ணிக்கையை தான் குறிக்குது. இது ஹைட்ரஜன். அடுத்து அமிலங்களினுடைய வகைகள் 2 வகைப்படும். அமிலங்கள் 2 வகைப்படும். அடுத்து வலிமை மிகு அமிலத்துக்கு உதாரணம் HCl, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படி சொல்லுவோமா? அப்ப HCl. அமிலமானது நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றும். அமிலம் நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றும். அமிலத்தோட வினை புரிந்து ஹைட்ரஜனை வெளியேற்றாத உலோகம் எது? Ag. அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜனை வெளியேற்றாத உலோகம் Ag.
ஏஜ் ஆனாவே நம்ம வெளியேற்ற மாட்டோம், வெளியே அனுப்பி ஏஜ் ஆனாவே நம்ம வெளியெல்லாம் போகாதீங்க, தனியாக யாராவது ஒருத்தர் துணைக்கு வரணும் அப்படிங்கிற சொல்லுவோம். அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிலத்துடன் வினை புரிந்து ஹைட்ரஜனை வெளியே ஏற்றாத உலோகம் எது? ஏஜி. அடுத்து 17வது கொஸ்டின். வேதிப்பொருள்களின் அரசன் என்பது எது? கந்தக அமிலம். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதிப்பொருள்களின் அரசன் என்பது கந்தக அமிலம். காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படுவது கார்பானிக் அமிலம். காற்று, காரு, எப்பவுமே காற்றுல கார் வேகமா போகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படுவது கார்பானிக் அமிலம். அடுத்தது, துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு டேஸ் பயன்படுகிறது. NH4OH. இதுதான் துணிகள்ல இருக்கக்கூடிய எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு பயன்படுகிறது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான் நான் கொடுத்துருக்கிறேன். அடுத்து 20வது கொஸ்டின். ராஜ திராவகம் என்பது 3 பங்கு அமிலம் 1 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கலந்த, அது ஹைட்ரோகுளோரிக் நைட்ரிக் அமிலம் கலந்த கலவை. ராஜ திராவகம் என்பது 3 பங்கு அமிலம் 1 பங்கு ஹைட்ரோகுளோரிக் நைட்ரிக் அமிலம் கலந்த கலவையை தான் ராஜ திராவகம் அப்படின்னு சொல்றோம். இதுவும் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஹைட்ரோகுளோரிக் நைட்ரிக் 3 பங்கு அமிலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹைட்ரோகுளோரிக்கும் நைட்ரிக் அமிலமும் 1 பங்கு தான் இருக்கு, ஏன்னா ஒவ்வொன்று தான் இருக்கு, ஆனால் 3 பங்கு அமிலங்கள் இருக்கு. அடுத்து 21வது கொஸ்டின். தங்கம், பிளாட்டினம் மற்றும் பெலேடியம் போன்ற உலோகங்களை கரைக்க வல்ல அமிலம் எது? கந்தக அமிலம். தங்கம், பிளாட்டினம், பெலேடியம் போன்ற உலோகங்களை கரைக்கக்கூடியது கந்தக அமிலம். ஏன்னா கந்தக அமிலம் வேதி அரசன்னு சொல்றோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வேதிப்பொருட்களின் அரசன் சொல்றோம், கந்தக அமிலம் தான். அப்ப குவாலிட்டியா இருக்கிறது எல்லாமே ராஜா தான் கரைப்பாரு. அடுத்து 22. நீரில் கரையும் காரங்கள். இப்ப நீர்ல காரமா இருந்தா எரியுதுன்னு அர்த்தம். அப்ப எரிகாரங்கள். நீரில் கரையும் காரங்கள் எரிகாரங்கள். எரியறது தான் நீர்ல கரையும். அடுத்து, சில உலோக ஆக்சைடுகள் அமிலங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருவது காரங்கள். சில உலோக ஆக்சைடுகள் அமிலங்களுடன் வினைபுரிந்து உப்பு நீரை கொடுக்கறது காரங்கள். ஓகேங்களா? எதை படிச்சாலும் இது நீங்க திரும்ப திரும்ப காதுல கேட்டு கண்ணில் பார்த்து நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தாதான் அது மனசுல பதியும். எரிகாரம் அப்படின்னு அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. எரிகாரம் என்று அழைக்கப்படுவது சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து 25. அமிலத்துவம் என்பது ஒரு காரம் ஒரு மூலக்கூறில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சில் எண்ணிக்கை தான் காரம். அமிலத்துவம் என்பது ஒரு காரம் ஒரு மூலக்கூறில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சில் எண்ணிக்கை தான் காரம்னு நம்ம சொல்றோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 26. எந்த அமிலம் நீரில் முழுவதுமாக அயனியுறும்? வலிமை மிகு அமிலம் தான் நீர்ல முழுவதுமா அயனியுறும். காரங்கள் எப்பவுமே கசப்பு சுவை கொண்டவை. காரங்கள் கசப்பு சுவை கொண்டவை. காரங்கள் சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றுகிறது. காசிக்கு போனோம்னா நீல கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காசி, காரம் நீலம், காரம் சிகப்பை நீளமா மாத்துது. காசிக்கு போனா எப்பவுமே எந்த கலர் ட்ரெஸ் போட்டு போகணும்? நீல கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் போகணும். அடுத்து 29. நீர்த்த கரைசலில் சோப்பு போன்ற வளவளப்பு தன்மை கொண்டது காரம். நீர்த்த கரைசல்ல காரம் எப்பவுமே எப்படி இருக்கும்? வளவளன்னு இருக்கும். செறிவின் அடிப்படையில் காரங்களின் வகைகள் 2. செறிவின் அடிப்படையில் காரங்கள் 2 வகைப்படும். பினாப்தலின் சோதனையில் அமிலத்தின் நிறம் என்ன? பினாப்தலினாவே நிறமே இல்லாதது. பினாப்தலின் சோதனையில நிறம் அற்றதுதான் இந்த பினாப்தலின் அமிலத்தினுடைய நிறம். பினாப்தலின் சோதனையில் காரம் இளஞ்சிவப்புல இருக்கும். எப்பவுமே காரமா எது இருக்கும்? மிளகாத்தூள் தான் இருக்கும். அப்ப மிளகாத்தூள் நமக்கு எப்பவுமே இளஞ்சிவப்பு நிறத்துல தான் இருக்கும். ஆனா பினாப்தலினுடைய சோதனையில அமிலத்துக்கு நிறமே கிடையாது. ஆனா காரம் இளஞ்சிவப்பு நிறத்துல தான் இருக்கும். மிளகாய்த்தூள் சிகப்பாதான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 33.
அமிலத்தில் மெத்தில் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். நல்லா பாருங்க, பினாப்தலின்ல அமிலத்துக்கு நிறம் கிடையாது, ஆனா மெத்தில் ஆரஞ்சுன்னு வந்ததுன்னா இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும். ஓகேங்களா? காரத்தினுடைய நிறம் இளஞ்சிவப்பு. அதே மாதிரி அமிலத்துல மெத்தில் ஆரஞ்சு நிறத்தை உருவாக்குறது வந்து இளஞ்சிவப்பு. மெத்தில் ஆரஞ்சு பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை புரிஞ்சு படிங்க. அடுத்து 34. காரத்தில் மெத்தில் ஆரஞ்சு மஞ்சள் நிறத்துல இருக்கும். காரத்துல மெத்தில் ஆரஞ்சு, இதுவே அமிலத்துல மெத்தில் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு நிறம். இதுவே மெத்தில் ஆரஞ்சு பாத்தீங்கன்னா காரத்துல மஞ்சள் நிறம். காரனாவே மஞ்சள் இளஞ்சிவப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. பினாப்தலின்ல காரம் வந்து இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும். இதுல மெத்தில் ஆரஞ்சுல பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல இருக்கும். அடுத்து கரைசலை ஹைட்ரஜன் அயனிகளின் எதன் அடிப்படையில் அளவிடுதல் pH அளவீடு எனப்படும். கரைசல ஹைட்ரஜன் அயனிகளினுடைய செறிவு அடிப்படையில அளவிடுதல் தான் pH அளவீடு அப்படின்னு சொல்றோம். pH உள்ள P என்பது ஜெர்மன் மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த pHல P அப்படிங்கிறதுல இத வந்து பொட்டன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அது எந்த மொழி? ஜெர்மன் மொழி. பொட்டன்ஸ் என்ற வார்த்தையினுடைய பொருள் அதிக ஆற்றல். பொட்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள் அதிக ஆற்றல். இது வந்து ஜெர்மன் மொழியில அழைக்கப்படக்கூடிய ஒரு சொல். 38. pH அளவீட்டில் எத்தனை வகையான அளவீடு காணப்படுகிறது? pH அளவீட்டுல 0 முதல் 14 வரை அளவீடுகள் காணப்படுது. pH அளவீட்டுல எத்தனை வகையான அளவீடு காணப்படுகிறதுனா 0ல இருந்து 14 வரைக்கும். அடுத்து 39. ஒரு கரைசலின் அமிலத்தன்மை, காரத்தன்மை அல்லது நடுநிலைத்தன்மை ஆகியவற்றை அடையாளம் காண உதவுவதுதான் pH அளவீடு. ஒரு கரைசல்ல அமிலத்தன்மை என்ன, காரத்தன்மை என்ன, நடுநிலைத்தன்மை என்ன அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்கு தான் pH அளவீடு பயன்படுது. அடுத்து 40வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் pH மதிப்பு பற்றிய கூற்றுகளில் தவறானது எது, எவை? காரத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு 7ஐ விட குறைவா இருக்கும் அப்படிங்கிறது தப்பானது. அடுத்து 41. ரத்தம். ரத்தத்தினுடைய அந்த pH அளவீடு பார்த்தீங்க அப்படின்னா 7.3 to 7.5. ரத்தம் 7.3 to 7.5. உமிழ்நீர் 6.5 to 7.5. அடுத்து குளிர்பானம் 3.0. குளிர்பானம் 3.0. அடுத்து கடல் நீர் 8.5. 8.5 வந்து கடல் நீர். தக்காளி சாறு 4.0 to 4.4. இதனுடைய pH மதிப்பு எல்லாமே நம்ம தனியா ஒரு ஷார்ட்கட் வீடியோ போடுறோம். அதுல உங்களுக்கு ரொம்ப தெளிவா ஈஸியா நான் சொல்லி கொடுக்குறேன், இதை பார்த்துக்கோங்க. அடுத்து 42. நமது உடம்பின் தோராய pH மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 7.0 to 7.8. வயிற்றில் சுரக்கும் திரவத்தின் தோராய pH மதிப்பு 2.0. வயிற்றில் சுரக்கக்கூடிய திரவத்தினுடைய தோராய pH மதிப்பு 2.0. நம்மளுடைய உடம்பினுடைய தோராய pH மதிப்பு 7.0 to 7.8. அடுத்து நமது உடலின் மிக கடினமான பகுதி பற்களினுடைய எனாமல். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். நமது உடலின் மிக கடினமான பகுதி பற்களினுடைய எனாமல் தான் கடினமான பகுதி. நமது பற்களில் உள்ள எனாமல் எதனால் உருவானது? கால்சியம் பாஸ்பேட்டால தான் இந்த எனாமல் உருவாக்கப்பட்டிருக்கு. நமது பற்களில் உள்ள எனாமல் வந்து கால்சியம் பாஸ்பேட். அடுத்து அரிசிக்கு டேஸ் தன்மையுடைய மண் தேவைப்படுகிறது. அரிசி விளைவதற்கு அமிலத்தன்மையுடைய மண் தான் தேவைப்படுது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 47. pH மதிப்பு 7ஐ விட குறையும் போது அது அமிலமலை எனப்படுகிறது. pH மதிப்பு 7ஐ விட குறையும் போதுதான் அது நமக்கு அமிலமலை அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்த 48. வளிமண்டலத்தின் வாயுவானது எந்த ஆக்சைடுகளால் மாசடையும் பொழுது அமிலமலை பொழிகிறது? வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கந்தக, நைட்ரஜன் ஆக்சைடு இது எல்லாமே மாசடையும் பொழுதுதான் நமக்கு அமிலமலை பொழிகிறது. கந்தக, நைட்ரஜன் ஆக்சைடு. 49வது கொஸ்டின்.
ஓர் அமிலம் மற்றும் காரத்தின் நடுநிலையாக்கலின் போது கிடைப்பது சாதாரண உப்பு. ஓர் அமிலம் மற்றும் காரத்தின் நடுநிலையாக்கலின் போது கிடைக்கிறது சாதாரண உப்பு. அடுத்து 50வது கொஸ்டின். NaOH plus H2SO4 gives NaHSO4 plus H2O என்பது அமில உப்பு. NaOH plus H2SO4 gives NaHSO4 plus H2O என்பது அமில உப்பு. அடுத்து 51. பொட்டாசியம் சல்பேட் மற்றும் அலுமினியம் சல்பேட் கலந்த கலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொட்டாஸ் படிகாரம். பொட்டாசியம் சல்பேட்டும் அலுமினியம் சல்பேட்டும் கலந்தது தான் பொட்டாஸ் படிகாரம். நீரில் கரையாத உப்பின் பெயர் என்ன? சில்வர் குளோரைடு. 52. நீரில் கரையாத உப்பின் பெயர் என்ன? சில்வர் குளோரைடு. அடுத்து 53. நீரற்ற உப்புக்களில் தவறானது. நீரற்ற உப்பு அப்படிங்கிறதுல சோடியம் தயோ சல்பேட் அப்படிங்கிறது தப்பானது. அடுத்து 54. படிக நீரை கொண்ட உப்புக்கள் நீரேற்ற உப்புக்கள் எனப்படும். படிக நீரை கொண்ட உப்புகள் நீரேற்ற உப்புகள் அப்படின்னு அழைக்கப்படும். அடுத்து 55. படிக நீர் அற்ற உப்புக்கள் எவ்வாறு காணப்படும்? துகள்களாக. படிக நீரற்ற உப்புக்கள் துகள்களாக காணப்படும். 56. கீழ்கண்ட கூற்றுகளுக்கு ஏற்ற விடை தேர்வு செய்க. இது கடின நீரை மென்னீராக்க பயன்படுகிறது. இது கண்ணாடி தொழிற்சாலை, சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலைகளில் பயன்படுகிறது. அப்படிங்கிறது சலவை சோடா. இதுக்கேற்ற விடை என்னது? சலவை சோடா. 57. கொடுக்கப்பட்டுள்ள கரைசல் அமிலமா அல்லது காரமா என கண்டறிய உதவும் பொருட்கள் எது? நிறங்காட்டிகள். கொடுக்கப்பட்டிருக்க கரைசல் அமிலமா அல்லது காரமா என கண்டறிய உதவும் பொருட்கள் தான் நிறங்காட்டிகள். அடுத்து 58. ஹைட்ராஸ்கோபிக் என்பது என்ன? நீரை ஈர்க்கும் தன்மையுடைய ஒரு பொருள். ஹைட்ராஸ்கோபிக் என்பது நீரை ஈர்க்கும் தன்மையுடைய பொருள். 59. கீழ்கண்ட கூற்றுகளுக்கு ஏற்ற விடையை தேர்வு செய்க. ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது. சோடா அமில தீயணைப்பான்களில் பயன்படுகிறது. வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்குகிறது. கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக மாற்றுகிறது. இது எல்லாமே சமையல் சோடா தான். ஓகேங்களா? இன்னொரு படிச்சு காட்டுறேன். ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது. இந்த சோடா அமில தீயணைப்பான்களில் பயன்படுகிறது. வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்குகிறது. கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக்க உதவுகிறது. சலவை சோடா. 60. கிருமி நாசினியாக மற்றும் பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படுவது கால்சியம் ஆக்சிகுளோரைடு. கிருமி நாசினியாக மற்றும் பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படுவது கால்சியம் ஆக்சிகுளோரைடு. அடுத்து 61. முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுவது எது? கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுவது கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். 62. டேஸ் அமிலம் உணவுப் பொருட்களை பதப்படுத்த பயன்படுகிறது. சிட்ரிக் அமிலம் தான் உணவுப் பொருள்களை பதப்படுத்த பயன்படுகிறது. சிட்ரிக் அமிலம் உணவுப் பொருள்களை பதப்படுத்த பயன்படுகிறது. 63. டார்டாரிக் அமிலம் ரொட்டி சோடாவின் ஒரு பகுதி பொருளாகும். டார்டாரிக் அமிலம் ரொட்டி சோடாவினுடைய ஒரு பகுதி பொருளாகும்.